தமிழர் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க மெரினா கடற்கரையில் ஓங்கி ஒலிக்கிறது மாணவர்களின் போராட்டக் குரல். 4வது நாளான இன்றும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் பொதுமக்களும் ஒன்று கூடி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்ற தமிழக முதல்வரின் அறிவிப்பு வெளியானது. முதல்வரின் அறிவிப்பிற்கு பின்னும் மாணவர்கள் போராட்டத்திலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காவல்துறையினர் மாணவர்களின் போராட்டத்திற்கு சரியான ஒத்துழைப்பு அளித்து வருவதோடு 2 காவலர்கள் போராட்ட களத்திற்கு வந்து நேரடியான ஆதரவையும் இன்று காலை தெரிவித்தனர். இதையடுத்து அந்த 2 காவல்துறையினரையும் மாணவர்களின் கூட்டத்திற்குள் வந்து சக காவலர்கள் தனி இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். காலை 2 போலீஸ் வந்து சட்டையோட யூனிஃபார்மோட வந்து அவங்களுடைய உணர்வை பதிவு பண்ணியிருக்காங்க. வேலை போனாலும் பரவாயில்ல, நான் தமிழன் என்கிற உணர்வை தெரிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு? அவரு போனால் இன்னொருத்தர் வராரு, கருப்பு சட்டை போட்டு போனா போட்டுங்க, எங்க காலில் விழுகிறாரு. இதுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு உணர்ச்சியான ஒரு இளைஞர்கள் நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லைங்கிறாரு. மாணவர்களின் போராட்டத்திற்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்த 2 காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டோம் என்று காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.